இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி மஸ்ட் டூ டுடே. என்று நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள். இந்த நாட்களிலே, இந்த வருடத்தின் கடைசி நேரத்தில் வரும்போது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் 7 காரியங்கள் சொல்லுவோம். தேங்க், நன்றி செலுத்த வேண்டும். 2வது, டெல், அறிவிக்க வேண்டும். 3வது, திங்க், சிந்திக்க வேண்டும். 4வது, டர்ன், திரும்ப வேண்டும். 5வது, thirst, தாகமாக இருக்க வேண்டும். 6வது, டாயில், பிரயாசப்பட வேண்டும். 7வது, ட்ரஸ்ட், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி மஸ்ட் டூ டுடே. இன்று நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள். 1வது, தேங்க், நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதம் 103, 1, 2 எத்தனை பேருக்கு பாராமல் தெரியும்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நிறைய பேருக்கு இந்த வசனம் கேட்கும் போதே ஒரு சந்தோஷம் வரும். ஒரு சந்தோஷம் வரும். முடிஞ்சு போச்சு, இல்லை, இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி இந்த வசனத்தில் தான் என்ன செய்கிறோம்? ஆரம்பிக்கிறோம். என் ஆத்மாவேன்னு யாரை பார்த்து பேசுகிறாரு? யாரை பார்த்து பேசுகிறாரு? என் ஆத்மாவேன்னு சொன்னால் யாரை பார்த்து பேசுகிறாரு? என்னைக்காவது உங்கள் ஆத்மாவை பார்த்து பேசியிருக்கீங்களா? உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லியிருக்கீங்களா, நீ இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது? என் ஆத்மாவே என்ன செய்யணும்? நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. தன்னை பார்த்து என்ன சொல்? நீ என்ன செய்? கர்த்தரை என் முழு உள்ளமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி உள்ள என்ன செய்யக்கூடாது? பாதி உள்ள ஸ்தோத்தரிச்சு பாதி உள்ள முறுமுறுத்துன்னு இருக்கக்கூடாது. சரியா? முறுமுறுப்புன்னா என்ன அர்த்தம்? முறுக்கு சாப்பிடணும்னு நினச்சிக்காதீங்க. முறுக்கு சாப்பிடும்போது சத்தம் வருது, அது இல்லை. சில பேர் நிறைய முறுக்கு சாப்பிட்ருப்பாங்க. முறுமுறுப்புனா என்ன அர்த்தம்? சத்தமாக கத்துறதில்லை, மெதுவாக. ஒரு பக்கம் ஸ்தோத்திரி, ஒரு பக்கம் என்ன பண்ணுது? அப்படி செய்யாது. என் முழு உள்ளமேனா என்ன அர்த்தம்? அங்கே இப்போ உள்ளுக்குள்ளே வித்தியாசம், இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? இந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் கொஞ்சம். என் முழு உள்ளமே என்ன செய்? அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல, ஒரு சிலன்னு போட்டிருக்கா? அவர் செய்த ஒரு சில போட்டிருக்க. என்ன போட்டிருக்கு? சகல உபகாரங்களையும் மறவாது. இப்போ இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த சகல உபகாரங்களை எழுதுங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு ஒன்று விடாமல் எழுத முடியும்? சகலன்னு என்ன அர்த்தம்? ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஒன்று கூட என்ன செய்ய? இன்றைக்கு நினைவு கூறுறோமா? 1ஆம் தேதி ஆரம்பிச்சது, கடைசி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் செய்த சகல உபகாரங்களை இந்த நாளிலே நினைவு கூறுகிறோமா? அந்த உபகாரம்லாம் செய்யாமல் இருந்தது தான் இன்றைக்கி உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? அதை யோசிக்கிறோமா? இந்த ஆண்டு முழுவதும் செய்த உபகாரங்களை ஆண்டவர் செய்யாமல் இருந்தார்னு வைங்க. செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி? அந்தந்த நேரத்தில் என்ன உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்று செஞ்சதுனால தான் இன்றைக்கி இங்கே இருக்கிறோம். மறவாது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. புலம்பல் 3:22, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு அதை நினைக்கணும். கிருபை இல்லைன்னா இன்றைக்கி இருக்க மாட்டோம். இன்றைக்கி இங்கே உட்காந்துன்னு இருக்க மாட்டோம். நம்ம நிர்மூலமாக இன்றைக்கி உயிரோடு இங்கே உட்கார்ந்து கொண்டு இருப்பதே
காரணம் என்ன? கர்த்தருடைய எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இன்றைக்கு நான் நிர்மூலமாகாது இருப்பது ஆண்டவருடைய கிருபைன்னு எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு அதை நன்றி சொல்லு. இந்த ஆண்டு இறுதியிலே வந்த இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே என்ன செய்? கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களும் என்ன செய்? நினைத்து அவருக்கு என்ன செய்? முழு இறுதியம், அரை இறுதியமாக இருக்கக்கூடாது, முழு இறுதியத்தோடு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அவைகள் காலைதோறும் புதியவைகள். நமது உண்மை பெரிதாக இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுது? அப்படியே கிருபைகள், நம்மை பாதுகாக்கிற கிருபை, நம்மை நிர்மூலம் ஆகாமல் இருக்க பாதுகாக்கிற கிருபை எப்படி இருக்கா? காலைதோறும் புதிய, ஒவ்வொரு நாளும் புதுசாக தரார். நம்முடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, டெல், அறிவிக்க வேண்டும். சங்கீதம் 66:16. தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். நம்ம என்ன செய்யணும்? இந்த வருடம் கடைசியில், இந்த ஆண்டு முழுதும் நம்ம வாழ்நாளில் நமக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சாட்சியாக என்ன செய்யணும்? சொல்லணும். ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளுக்கு சுகமாக்குனா எத்தனை பேர் சாட்சி கொடுத்தாங்க? ஒரே ஒரு ஆள். 9 பேர் போயினா இருக்கிறாங்க. ஆண்டோடைய சுகத்தை, குஷ்டரோகன தலைவலியாக வயிற்று வலி, எவ்வளோ பெரிய வியாதி, அவ்வளோ பெரிய வியாதியில் சுகம் பெற்று திரும்பி ஒரு நன்றி கூட ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கல. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே மீதி 9 பேர் எங்கே? சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? மீதி 9 பேர் எங்கே? சில பேர் ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. ஐயா, எனக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் வரணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. சரியா? நம்ம சில நாட்கள் கழித்து, பிரதர் உங்களுக்கு ஏதோ ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா, அது அப்பயே வந்துடுச்சுங்க. அது அப்பயே வந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? அப்பயே வந்துடுச்சான். ஜெப குறிப்பு மாத்திரம் கொடுக்குறது. ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் அதையும் என்ன செய்யணும்? நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க. நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள், சொன்னீங்களான்னு பாருங்கள். உங்களை தான் பார்த்துன்னு இருக்கேன் நான். இந்த ஆண்டு முழுதும் கர்த்தர் செய்த நன்மை, தேவனுக்கு மகிமை கொடுத்தீர்களா? இவர் என்ன சொல்கிறார்? தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை, ஆண்டவருடைய மகிமைக்காக என்ன செய்யணும்? உட்காந்து ஊர்க்கதை பேசின்னு வரக்கூடாது. சரியா? சில பேர் ஃபோன் எடுத்தால் வைக்கவே மாட்டேன்றாங்க. முந்திலாம் 3 மினிட்ஸ் ஒரு கால் நினச்சில்ல, இப்போல்லாம் அன்லிமிட்டெட் மொபைல் ஃபோன் எல்லா ஸ்கீமும் என்ன ஆயிடுச்சு? அவ்வளோதான். ஃபோன் ஆரம்பித்தா அவங்க முடிக்கணுன்ற அவசியமே, அவங்க போயினே இருப்பாங்க. போயினே இருக்கிறாங்களா இல்லையா? அவ்வளோ பேசுகிறீங்களே, ஆண்டவர் செஞ்சது சொன்னீங்களா? அவ்வளோ நேரம் பேசுனீங்களே, ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் செய்த நன்மைகளை சொன்னீங்களா? அது என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லணும். சங்கீதம் 96:3. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துன்னா என்ன அர்த்தம்? சும்மா அப்படியே சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலான்னு, எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து ஆண்டவர் விடுவித்தார் அப்படின்னு நல்லா ஆயிடுச்சுங்க. அப்படி விவரித்து சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதுக்கு முன்பதாக எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை விடுவித்தார், என்ன செய்யணும்? அவருடைய அதிசயங்களையும் விவரித்து, ஜாதிக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களும் அவருடைய அதிசயங்களையும் என்ன செய்யுங்க? இதுக்கு நேரம் எடுக்கும். இதுக்கு 1 மணி நேரம் பேசினா தப்பு இல்லை. ஆண்டவர் செய்த அதிசயத்தை விவரித்து சொல்வதற்கு மணிக்கணக்காக பேசினாலும் தப்பு. ஊர்க்கதை பேசுகிறதுக்கு அதுக்கு டைமே என்ன ஆகுது?
அந்த காலத்தில் இந்த 3 நிமிஷம் ஒரு கால்னு நினச்சி பாருங்கள். 3 நிமிஷமானா அப்போ ஒரு அம்மா மணிக்கணக்காக பேசினார். புருஷன் என்னாம்மா டெலிஃபோன் பில் எங்கேயோ போகுது, ஃபோன் எடுத்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி பேசின்னு இருக்கிறே, 3 நிமிஷத்துக்கு ஒரு கால் சார்ஜ் ஆகினே வரும். கடைசியில் ஒரு நாள் வந்து 1/2 மணி நேரத்தில் முடித்தாங்களாம். எதில் முடித்தாங்க? 1/2 மணி நேரத்தில். என்னாம்மா பரவாயில்லையே, இன்றைக்கி 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டியே அப்படின்னா, அது யாரோ ராங் நம்பருங்க. நாங்கள் யாருன்னே தெரியாது, தெரியாத ஆளுக்கிட்ட எவ்வளோ நேரம் கதையாம்? 1/2 மணி நேரம். ராங் நம்பர், அறியாது யாருன்னே தெரியாத ஆளுக்கிட்ட அங்கே ஒரு 1/2 மணி நேரம் கதை. அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைந்து எருசலேமையும் யூதா முழுவதிலும் சமாரியம் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக என்ன அர்த்தம்? ஆண்டவர் எனக்கு இதை செய்தாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்தது என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. சாட்சினா என்ன அர்த்தம்? சாட்சி இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் சொல்ல முடியும். அவங்கள தான் சாட்சின்னு வாங்க. ஃபஸ்ட் ஹேண்ட் விட்னஸ்னால் என்ன அர்த்தம்? நான் இவர் கேள்விப்பட்டேங்க, அவர்கிட்ட கேள்விப்பட்டார், அவர் அதில் நீ பார்த்தியா, நீ கண்ணால் பார்த்தியா, உனக்கு தெரியுமா, உனக்கு நடந்துச்சா, அதுதான் சாட்சி. உனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அது என்ன பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் போய் ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும்? என்ன ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளும் என்ன செய்ய சொல்ல வேண்டும். 3வது திங்க், சிந்திக்க வேண்டும். ஆகாய் 1:5. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சும்மா போயினே இருக்காதீங்க, போகிற வழியில் போயினே இருக்காதீங்க, நின்று பாருங்கள். போகிற வழி சரியா, தவறா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சில பேர், எங்க இதுக்கு வழியாக கொஞ்சம் கேட்டுக்கோங்க, இங்கே போகிற ரூட் கரெக்டாக, எல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்களா? எங்கேயோ கொண்டு போய் விடுவாங்க அவங்கள. அப்புறம் அங்கே இந்த இல்லைங்க, அது அந்த பக்கம் இருக்குதுங்க. அப்போ என்ன பண்ணிடணும்? நீ போகிற வழி முதல்ல நீ சரியான வழியில் போறியா? இவே பாட்டுக்கு போயினே இருக்காது. நீ பாட்டுக்கு போகிற வழியில் என்ன செய்யாத, நின்று யோசி. நான் போகிற வழி நீ இப்போ அது சிந்திக்கலன்னா எங்கேயோ போய் முடிவே. நீ அது முடிவு போயிட்டாங்க, எங்கெங்கேயோ வந்துட்டோமே. நான் அங்கெல்லாம் போவோன்னு நினச்சின்னு இருந்தேன், அங்கெல்லாம் போவோன்னு நினச்சின்னு இருந்தேன். அதான் சொல். இந்த புது வருஷத்துக்குள்ளே போகிற யோசித்த வழி என்ன பாரு. நீ போகிற வழி சரியான வழி இல்லை, போகிற வழி யோசித்தப்பா. நீ பாட்டுக்கு போயின்னு இருக்காத. அமெரிக்காவில் நான் போகும்போது அங்கே சொல்வேன், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? சரியா? இந்த கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அவர் தான் முதல் அதை போய் கண்டுபிடிச்சார். சரி, அவர் எதுக்காக கிளம்புனார்னா, அவர் இந்தியாவுக்கு வரணும் தான், இந்தியாவை தேடி தான் கிளம்புனார். அவர் ஒன்றும் அமெரிக்காவை தேடின்னு போல். அவர் எது கண்டுபிடிக்கணும்னு கிளம்புனார்? இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டு நான் இந்தியாவுக்கு போகணும்னு போனவருக்கு அங்கே போய் இறங்கி அதை என்ன நினச்சின்னு இருந்தார்? இந்தியா நினச்சிட்டார். இந்தியாவுக்கு வந்துட்டோன்னு நினச்சி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் இண்டியன்ஸுன்னார். அவங்களெல்லாம் இண்டியன்ஸ். அதான் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஊர் சொந்தமான ஜனங்களை இண்டியன்ஸுன்னுவாங்க. அமெரிக்க இண்டியன்ஸ். இப்போ நேட்டிவ் அமெரிக்கா அவ்வளோ நாள் அவங்கள என்னான்னு கூப்பிடுவாங்க? இண்டியன்ஸுன்னுவாங்க. ஏன்? அதை போய் கண்டுபிடிச்சார். எங்கே போகணுன்னு போனார்? இந்தியாவை கண்டுபிடிக்கணும், இந்தியாவை தேடி தான் போனார். அவர் இந்தியா நினச்சிக்கினார். அமெரிக்காவில் போய் இறங்கி என்ன நினச்சிக்கினார்? இந்தியாவுக்கு வந்துட்டேன், இங்கே இருக்கிறவங்களெல்லாம் என்னான்றாரு? இண்டியன்ஸ். சரியா? அதனால் அங்கே போகும்போது சொல்லு, நீங்கள் ஏதோ மிஸ்டேக்கில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அவர் எங்களை தான் தேடி வந்தாருன்னு. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மதம்? அவர் எங்களை தான், நீங்கள் தப்பாக தான் இங்கே வந்தார், நீங்கள் மிஸ்டேக்கில் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க.
அவர் தப்பாக நினச்சின்னு இதை இங்கே இருக்கவங்களும் இந்தியன்ஸுன்னு சொன்னாரே தவிர அவர் உங்களெல்லாம் தேடி வரல. யாரை தேடி வந்தார்? எங்களை தான். எங்களை ஒரிஜினலாக நாங்கள் எங்கள் தேசத்துக்கு தான் அவர் வந்திருக்கணும். உங்களெல்லாம் அவர் தேடி வரல, எங்களை தேடி வந்தார். வழி தவிர எங்கே போயிட்டார்? எங்கே போகிறோம் வழி செக் பண்ணியிருந்தா இது இல்லை இந்தியா இந்த பக்கம் இருக்குது, இந்தியா இந்த பக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணார்? நேராக போய் அங்கே இறங்கி நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன், இவங்கெல்லாம் இந்தியர். நீங்கள் வழியை நீங்கள் சிந்தித்து பார்க்கலன்னு எங்கே போய் சேருவீங்கன்னு தெரியாது. இந்த நாட்களில் தான் உங்கள் வழிகளை பாருங்கள். நான் போகிறது சரியா, நான் செய்கிறதெல்லாம் இந்த வழியில் நான் போனேன்னா இது எங்கே போய் முடியும், எங்கே போய் நான் முடிவேன். சங்கீதம் 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து, வேதனை உண்டாக்கும் வழி என்றில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இருதயத்தை சோதித்து பாரும். ஏன் ஆண்டவரை சோதித்து பார்க்க சொல்கிறார்? ஏன்னா மனுஷன் தான் இருதயத்தை சோதிக்க முடியாது. மனுஷன் தான் இருதயம் எவ்வளோ கேடு உள்ளது, இருதயம் மகா கேடு உள்ளது, அதை அறியத்தக்கவன் எல்லாம். நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப நல்லவன், எனக்கு ஒன்று குறையும் அப்படி தான் நினச்சின்னு இருப்பாங்க. அதை அறியத்தக்கவன் வெளிப்படுத்தல இந்த லவோதிக்கா சபை. அவங்க தங்களை என்ன நினச்சின்னு இருக்கிறாங்க? நான் சம்பூர்ணம், எனக்கு எந்த குறையும், நான் நல்லா இருக்கிறேன். உன் அவலட்சணம், நிர்பாக்கியம், குருடராக இருக்கிற நீ, அதை அறியாமல் நீ எனக்கு உன்னை என்ன சொல்லின்னு இருக்கிற? நான் எனக்கு எந்த குறை, நல்லா நீ என்னிடத்தில் பெற்றுக்கொள். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் என்னை ஆராய்ந்து பார், இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே. ஏன்னா நித்திய வழி, பரலோகம் போய் சேரணும், நான் என்ன செய்யணும்? நித்திய வழினா என்ன அர்த்தம்? போய் பரலோகத்தில் போய் வேறு வழியில் போய் எங்கே போய் சேர்ந்துடக்கூடாது, எங்கே போய் சேர்ந்துடக்கூடாது, நரகத்துக்கு போய் சேரக்கூடாது. அதுதான் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே நான் பரலோகம் சேரணும், என்னை ஆராய்ந்து பாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை, இந்த பாதையில் நான் சென்று எங்கே சேரணும்? உம்மோடு இருக்கணும், நித்தியமாய் நான் உம்மோடு இருக்கணும். ஆகவே இந்த நாட்களே அதை நாம் ஆராய்ந்து பார்க்க. அப்படியே கண்ண முடின்னு போயினே இருக்கக்கூடாது. கண்ண முடின்னு எங்கே போய் முடியும்? அப்புறம் உட்காந்து அழுது பிரயோஜனம் இல்லை. உங்கள் வழியை சிந்தித்து கொள்ளுங்கள். 4வது டர்ன், திரும்ப 2 நாளாகவும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு அவர்கள் பாவத்தை அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும். என்ன என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களாக என்ன அர்த்தம்? யாரை குறிக்கிறது அது? உலக மக்களா? உலகத்து மக்கள் அவர் சொல்ல. தேவனை அறியாத மக்களை பற்றி அவர் பேசவில்லை. யாரை குறித்து பேசுகிறார்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். முதலாவது என்ன செய்யணும்? தங்களை நல்லா, நான் எனக்கு ஒன்றும் குறையில்லை, அந்த பெருமையில் இருந்த ஒன்றும் நடக்காது. தாழ்த்தணும். என் நிலைமை என்ன, என் உண்மையான நிலைமை என்ன? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, பெருமையோடு ஜெபம் பண்ணக்கூடாது. முதல்ல தாழ்த்து, தேவனுடைய சமூகத்தோடைய தாழ்த்தி என்ன செய்? ஜெபம் பண்ணி என்ன செய்? அவர் முகத்தை தேடினா என்ன அர்த்தம்? அவர் கையை தேடினோம். எனக்கு என்ன கிடைக்கும், நான் ஆண்டவர் கையிலேருந்து என்ன கிடைக்கும் அது இருக்கட்டும். ஆண்டவர் கையிலேருந்து என்ன கிடைக்கும் தேடுறது இருக்கு. இங்கே எதை தேட சொல்கிறார்? முகத்தை தேடு. ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை தேடி
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு. பொல்லாத வழியெல்லாம் விட்டு என்ன செய்? திரும்பு. அந்த வழியில் போயின்னு இருக்காத. திரும்பினால் அப்பொழுது ஏன் பரலோகத்துலேருந்து பதில் வரல? இந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணுறோமா? சும்மா ஜெபம் பண்ணின்னு இருக்கோம். இந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணுறோமா? நம்மளை தாழ்த்துறோமா? ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டோடைய முகத்தை தேடுறோமா? பொல்லாத வழியிலேருந்து திரும்புகிறோமா? அப்பொழுதுனா என்ன அர்த்தம்? இது நடந்தால் தான், இதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் நடந்தால் தான் அப்பொழுது, இல்லைன்னா வராது. அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் திரும்ப வேண்டும். திரும்ப ரோமர் 12:1-2 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ளார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமுமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்த உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி செய்யலைன்னா உங்கள் ஆராதனை என்ன மாதிரி ஆராதனை? என்ன மாதிரி ஆராதனை? அது சொல்கிறதுக்கு அது என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் புத்தி தேவைப்படுதா? இந்த மாதிரி செய்யலைன்னா நம்ம செய்கிற ஆராதனை என்ன மாதிரி ஆராதனை? புத்தி அப்படி செய்யாதீங்க. அது பண்ணி பிரயோஜனம் இல்லை. புத்தியில் ஆராதனை செஞ்ச பிரயோஜனம் இல்லை. புத்தி ஒளி இதுவே நீங்கள் செய்யத்தக்க. ஆகையால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தை பார்த்து காப்பி அடிச்சுன்னு இருக்காது. அவன் பண்ணுறான் இவன் அதெல்லாம் ஆண்டவருக்கு அது பிரியமா? உலகத்தை பார்த்து அந்த வேஷம்னா வேணாம் நமக்கு. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அதை பகுத்தறியணும்னா தேவனுடைய நன்மையான பிரியமான பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு பகுத்தறியணும்னா என்ன செய்யணும்? பகுத்தறியத்தக்கதாக என்ன செய்யணுமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். இப்போ உங்கள் மனசு பழசு மாதிரியே இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் யோசிக்கிற எண்ணத்தில் மாற்றமே இல்லை. அப்போ வாழ்க்கையும் என்ன செய்யாது? மாறாது. என்றைக்கு நீங்கள் சிந்திக்கிற இப்படி நான் செய்யக்கூடாது உங்கள் மனசில் ஒரு மாற்றம் வருது, அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் மாற்றம். மனது அதே மாதிரி யோசித்து நினச்சுன்னா வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். எனக்கு ஒரு மறுரூபம் வேணும்னா இது வரைக்கும் யோசித்த இதெல்லாம் மாறணும். அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது? தவறானதெல்லாம் விட்டுடணும். அந்த மாதிரி இதெல்லாம் மனம் மாறினா தான் வாழ்க்கை மாறும். 5வது thirst, தாகமாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 42:1-2 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகம். நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் ஆண்டுடைய சமூகத்தில் நான் இருக்கணுமே அப்படியே வாஞ்சிக்குதான். மாடு தண்ணியை பார்த்து தாகத்தில் ஐயோ தண்ணி கதறது போல என் ஆத்மா என்ன செய்ய, நான் தேவனோடு இருக்கணுமே. அந்த மாதிரி தேவன் மேலே ஒரு தாகம் இருக்க வேண்டும், வாஞ்சிக்கணும். தேவனோடு நான் இருக்கணும். மத்தேயு 5 நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள், பசி உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆகவே இப்போ உங்களுக்கு பசி எடுக்கலன்னு வைங்க, அப்போ உங்கள் உடம்பு நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? பசி எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்?
உடம்பு உடம்பு பாதிக்கப்பட்டோன்னா அடையாளம் என்ன? பசி எடுக்காது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பசி எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை. தேவன் மேலே ஒரு பசி தாகம் இல்லைன்னு வைங்க. பசி இல்லைனாலே என்ன அர்த்தம்? ஏதோ குறை இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருதயத்தில் ஏதோ குறை இருக்குது. ஏன்னா நல்ல சுகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆண்டவர் மேலே என்ன இருக்கும்? பசி தாகம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் அவர்கள் அந்த தாகம் இருக்கும்போது கர்த்தர் அவர்களை திருப்திப்படுத்துவார். அவர்கள் திருப்தி இந்த நாட்களில் ஆண்டவரே இருதயத்தில் எப்பொழுது என்ன இருக்கணும்? எப்பொழுது நான் தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன். அதை வாஞ்சிக்கணும். யாரும் வற்புறுத்தி வாங்க வாங்கன்னு உங்களை என்ன செய்யக்கூடாது? வற்புறுத்துற மாதிரி தண்ணீரை எப்படி ஏங்குதோ அது மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருக்கணும். எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் இருப்பேன் என்ற ஒரு தாகம் நமக்கு இருக்கணும். 6வது டாயில், பிரயாசப்பட வேண்டும். யோசுவா 24:11 கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின் யாரை என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை செய்வீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடியாளிகளை எம்மோரியரின் தேவர்களை செய்வோம். நானும் என் வீட்டாரும் என்ன செய்வோம்? கர்த்தரையே நாளில் அந்த தீர்மானம். குடும்பமாக என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே சேவிப்போம். குடும்பமாய் ஆண்டவரை சேவிப்போம் என்று இந்த நாளிலே ஆண்டவருக்கு கிரியை செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 பிழைத்து இருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திறார். தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிற பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். நிதானிக்காகவே எதுக்கு நீங்கள் இருக்கீங்க? எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொன்னோம்? எனக்காக மரித்த எழுந்து அவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்காக தான் இந்த உலகத்தில் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று எனக்காக வாழ்கிறாங்க. இனி அந்த எண்ணம் வேணாம். இனி உங்களுக்காக வாழாதீங்க. யாருக்காக வாழணும்? தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று அந்த தீர்மானம். ஆண்டவரே நான் வாழ்கிறதே உமக்காக தான். நானும் என் வீட்டாரமோ என்ன செய்வோம்? கர்த்தரையே செய்வோம். இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். 7வது ட்ரஸ்ட், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு என்ன செய்யாது. உன் சுய புத்தியின் மேல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. முழு இருதயத்தை யாரை நம்பினார்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை, ஒரு சில வழி இல்லை, உன் வழிகளில் எல்லாம், எல்லா வழியிலும் எங்கெல்லாம் செய்கிறியோ என்ன செய்கிறியோ என்ன உன் வழிகள் எல்லாம் அவரை, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எபிரேயர் 10:10 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதோ உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. அந்த நம்பிக்கை. எபிரேயர் 10:30 விசுவாசத்தினால் நீதிமான் பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. எனக்கு பழைக்கிற வழியை கற்றுக் கொடுங்க, பிழைக்கிற வழியை கற்றுக் கொடுங்கன்னா இதுதான் வழி. எப்படி நீதிமான் எப்படி பிழைக்க முடியும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை பிழைக்கணும். அது விசுவாசத்தை இழந்து விட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் பிழைக்க முடியும். மிகுந்த பலனுக்கு உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதீங்க, விட்டுவிடாதீங்க. அது இருக்கணும் எப்பவுமே. அந்த தைரியம், அந்த அதை வச்சு தான் பிழைக்க முடியும். இந்த தைரியத்தை இழந்தீங்கன்னு வைங்க, விசுவாசத்தை இழந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, பிழைக்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஆகவே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி மஸ்ட் டூ டுடே, இன்று நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள். முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நாம் நிர்மூலமாகாதிருப்பவருடைய சுத்த கிருபை அது உணர வேண்டும். இரண்டாவது, டெல், அறிவிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். மூன்றாவது, திங்க், சிந்திக்க வேண்டும். நம்முடைய வழிகளை சிந்திக்க வேண்டும். நம்முடைய எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த வழியை சிந்திக்க, தவறான பாதையில் சென்று கொண்ட முடிவு அழிவிலே கொண்டு போய்விடும். ஆகவே ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, நித்திய பாதையில் என்னை நடத்தும். நான்காவது, டர்ன், திரும்ப வேண்டும். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து அவர் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தை தரும். இந்த நாட்களில் நாம் திரும்ப வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஐந்தாவது, தர்ஸ்ட், தாகமாய் இருக்க வேண்டும். மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா தேவன் மேல் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் இருப்பேன். நீதின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆறாவது, டாயில், பிரயாசப்பட வேண்டும். நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக மரித்தெழுந்த அவருக்காகவே பிழைக்க வேண்டும். ஏழாவது, ட்ரஸ்ட், நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருவோம். சுயபுத்தியின் மேல் சாயாதே, விசுவாசத்தினால் நீதிமான். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி நாம் வாழ வேண்டும். அப்பொழுது இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே இந்த வசனங்களின்படி இந்த நாட்களிலே வாழும்படி கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனை கலந்து கொண்டு இந்த ஆண்டு முழுதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும்படி ஸ்தோத்திரித்து, இந்த நாளிலே நீர் பாராட்டின கிருபை இறக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு நன்றுள்ள இருதயத்தோடு செய்த சகல உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தும்படி நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உடைய சுத்த கிருபையாக இருக்கபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே நீர் செய்த நன்மைகளை யாவருக்கும் அறிவித்து விவரித்து சொல்லும்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் கிருபை தருவீராக. நாங்கள் செல்லும் பாதையை சிந்தித்து பார்க்கும்படி, ஆராய்ந்து பார்க்கும்படி, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ பார்த்து நித்திய வழியிலே நடத்தும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த நாட்களில் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உடைய முகத்தை தேடி உடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது தேவரீர் அந்த ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தை தருகிற தேவன். நாட்களிலும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாகும்படி நாட்களிலே எங்களுக்கு திரும்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக உழைக்கிறவர்களாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்து தங்களுக்காக மரித்து உமக்காக பிழைக்கும்படி கிருபை தருவீராக. இந்த நாட்களிலே உம்மை நம்பும்படி எங்கள் சுய புத்தியின் மேல் சயம் எல்லா வழிகளும் உம்மை நினைத்து எங்கள் வழியை சபையாகிற தேவன். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த நாட்கள் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தை ஆசீர்வதி. எங்கள் இருதயம் நல்ல நிலம் 30 60 100 பலன் கொடுக்க கிருபை தருவீராக. ஆண்டு முழுதும் செய்த நன்மைகளுக்காக புதிய ஆண்டை நன்மையால் முடிசூட்டு
நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும். எல்லா துதிக நமக்கே செலுத்து இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நிய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.